அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம வளர்பிறை அஷ்டமி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல 8 மிளகு மட்டும் இருந்தாலே போதும், எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு உங்க வீட்டுல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா உடனடியா எல்லாருக்குமே பலன்கள் கிடைக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். தீராத பண கஷ்டம் இருக்குன்னு சொல்றவங்களுக்காகவும், கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறவங்களுக்காகவும் நம்ம சேனல்ல ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வால்பேப்பரை காலையில நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் நீங்க பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து இந்த வால்பேப்பரை நீங்க பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பண கஷ்டம் தீரும். கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் எப்படி ஜாயின் பண்றதுன்னு கேக்குறீங்க. இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே நம்ம சேனலோட பேருக்கு பக்கத்துல சப்ஸ்கிரைப் பிளஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி ஜாயின் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே நம்ம சேனலோட லோகோ இருக்கும். அதை நீங்க தொட்டீங்கன்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். அங்க ஃபர்ஸ்டே உங்களுக்கு ஜாயின் பட்டன் ப்ளூ கலர்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் எப்படி ஜாயின் பண்றதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை நாள் பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இப்படிப்பட்ட புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இந்த அஷ்டமி திதி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் உகந்தது. மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு புதன்கிழமை, இது புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி. இன்னைக்கு தை மாசம் 23ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 5ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. புதன்கிழமையோட அதுவும் வளர்பிறை அஷ்டமியோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம சேனல்ல புதன்கிழமை நாள்ல வெந்தயத்தை வச்சு சொல்லக்கூடிய பரிகாரங்கள் உடனடியா பலன் கிடைக்குதுன்னு நிறைய சகோதரிகள் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. அந்த வகையில வளர்பிறை அஷ்டமி திதியோட வரக்கூடிய இந்த புதன்கிழமை நாள்ல 5 வெந்தயமும் 5 ரூபாயும் மட்டும் இருந்தாலே போதும். 5 நாட்கள்ல அளவில்லாத பணம் சேரும். உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு மேஜிக் பரிகாரத்தை பத்தி தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பணத்தை வசியம் செய்யறதுக்கு 8 மிளக வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்தை பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம். அதே மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க, வீட்டுல வறுமை நிலை இருக்குன்னு சொல்றவங்க, வேலையில சம்பள உயர்வு வேணும்னு நினைக்கிறவங்க, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்படி எல்லாருமே செய்யலாம். உங்க பண தேவை பூர்த்தி ஆகிறதுக்கும்
பண கஷ்டம் தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இதை தவிர நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுல பெஸ்டான டைம் எல்லாம் நீங்க எதுவும் பார்க்க தேவையில்லை. இப்ப நான் சொன்ன நேரத்துல நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 8 மிளகு நமக்கு தேவைப்படும். இந்த அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல மிளக வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை அதிகம். இந்த மிளகு மருத்துவ ரீதியா மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு ரொம்பவே அதிகம். சரி, அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரியாணி இலை தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத, முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்ப கடைகள்லயே நமக்கு ரொம்ப டேமேஜ் ஆகி போன பிரியாணி இலை தான் கிடைக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலைக்கு பண வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால பிரியாணி இலைய வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா நல்ல ரிசல்ட்டை உடனடியா உங்களுக்கு கொடுக்கும். இப்ப சப்போஸ் உங்ககிட்ட பிரியாணி இலை இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, கோடு போடாத பேப்பரை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரியாணி இலைய பயன்படுத்துறது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்ல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தேவையான பொருட்களை பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. எரிக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு வச்சிருந்தீங்கன்னா அதை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு கற்பூரத்தையும் எரிக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸையும் நீங்க உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் கிட்டையும், அஷ்டலட்சுமிகள் கிட்டையும், மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 2918. இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த பிரியாணி இலையில இந்த நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இடது கையில இந்த பிரியாணி இலைய வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைய சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் பிரார்த்தனை செய்யணும். இப்போ உங்களுக்கு அவசர பண தேவை இருக்குன்னா அந்த பணம் எவ்வளவோ அந்த பணம் வேணும்னு சொல்லி நீங்க கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யாம நீங்க யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்க பேர்ல எவ்வளவு கடன் இருக்கோ அந்த மொத்த தொகைய சொல்லி அந்த பணம் வேணும்னு சொல்லி நீங்க கேளுங்க. அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும் எவ்வளவு பணம் கொடுத்தீங்களோ அந்த பணத்தை நீங்க கேளுங்க. சம்பள உயர்வு வேணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சம்பளம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வரமா கேளுங்க. அதே மாதிரி தொழில்ல வியாபாரத்துல லாபம் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வரத்தை நீங்க கேளுங்க. இப்படி உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை சொல்லி இந்த பிரியாணி இலைய உங்க கையில வச்சு பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த எரிக்கிற பாத்திரத்துல இந்த பிரியாணி இலைய வச்சு அது கூட 8 மிளகையும் வச்சு கற்பூரத்தை வச்சு இதை நீங்க ஏத்தி வச்சிருங்க. பச்சை கற்பூரமும் பயன்படுத்தலாம், சாதாரண கட்டி கற்பூரமும் பயன்படுத்தலாம். இந்த நெருப்பு எரியும் போது படபடன்னு அந்த மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த நெருப்பு எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க அந்த இடத்துலயே உட்கார்ந்துருங்க. இதுக்கப்புறமா அந்த எரிஞ்ச சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.